31 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி நடப்பு ஐபிஎல் தொடர்ல முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. 17வது ஐபிஎல் தொடரோட 8வது லீக் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மும்பை அணியும் மோதினாங்க. டாஸ் வென்ற மும்பை அணி பவுலிங்க தேர்வு செய்ய ஹைதராபாத் அணியோட ஓபனிங் வீரர்களா மயங்க் அகர்வாலும் டிராவிஸ் ஹெட்டும் களமிறங்கினாங்க. வந்த வேகத்திலேயே 11 ரன் அடிச்சிருந்த மயங்க் அகர்வால் ஹர்திக் பாண்டியா ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஓபனிங் விக்கெட்டை வெளியேற்றின குஷியில மும்பை வீரர்கள் துள்ளி குதிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் அபிஷேக் சர்மா களத்துக்கு வந்து ஹெட்டோட ஜோடி சேர்ந்தார். அதுக்கு அடுத்து தான் அடைமழை வெளுத்து வாங்குச்சு. அடினா அடி கொளுத்தி விட்டாங்க. 62 ரன்கள்ல டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனார். 23 பால் பிடிச்சு 7 சிக்ஸ் அடிச்சு நல்லா ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா 63 ரன்கள்ல அவுட் ஆனார். 11 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்களை எடுத்திருந்தாங்க ஹைதராபாத் அணி. நான்காவது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்ச மார்க்ரம் கிளாசன் ஜோடி மும்பை பவுலர்ஸை சிதைச்சு விட்டாங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறாண்டா என்ற மாதிரி போடுற பந்தெல்லாம் 6க்கும் 4க்கும் பறந்தது. 34 பால்ல 7 சிக்ஸ் வெளுத்து 80 ரன்களை கிளாசன் குவிக்க 28 பந்துகள்ல 42 ரன் அடிச்சாரு மார்க்ரம். கடைசியா 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 277 ரன்கள் அடிச்சு ஐபிஎல் வரலாற்றில் அதிக ஸ்கோர் எடுத்த சாதனையை ஹைதராபாத் படைச்சது. ரன்கள் என்ற மெகா இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஓபனிங் வீரர்களான ரோஹித் சர்மாவும் இஷன் கிஷனும் ஆரம்பம் முதலே அதிரடி காட்டினாங்க. போடுற பந்தெல்லாமே 6க்கும் 4க்கும் பறந்தது. 4 சிக்ஸ் 2 4 அடிச்சு 34 ரன்களை எடுத்திருந்த இஷான் கிஷான் ஷபாஸ் அகமது பால்ல கேட்ச் கொடுத்து வெளியேற அடுத்த ஓவர்லேயே 26 ரன்களை எடுத்திருந்த ரோஹித் சர்மாவும் கமின்ஸ் போட்ட ஸ்விங்ல கேட்ச் கொடுத்து வெளியேறினர். பார்ட்னர்ஷிப்பை உடைச்ச திருப்தியில ஹைதராபாத் வீரர்கள் இருக்க திலக் வர்மாவும் நமர்தீரும் கைகோர்த்தாங்க. மெகா டார்கெட் என்றதால அடிச்ச அடியெல்லாம் சர வெடிதான். 10 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ரன்களை எடுத்தது மும்பை. 3வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் 84 ரன்களை கொண்டு வந்த நிலையில 30 ரன்கள் எடுத்திருந்த நமர்தீரை வெளியேற்றினாரு ஜெய்தேவ் உனத்கட். அடுத்து களத்துக்கு வந்த கேப்டன் பாண்டியா மார்கண்டே பந்துல 6 அடிக்க அதிரடியா ஆடி வந்த திலக் வர்மா அரை சதம் கடந்தார். 14வது ஓவர் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு மும்பை இந்தியன்ஸ் 182 ரன்கள் அடிச்சிருந்த நேரத்துல பேட் கமின்ஸ் பவுலிங் போட வந்தார். முதல் பால்லையே 34 பால் பிடிச்சு 6 சிக்ஸ் அடிச்சு 64 ரன்களை எடுத்திருந்த திலக் வர்மாவை வெளியேற்றினார். அடுத்து வந்த டிம் டேவிட் கேப்டன் பாண்டியாவோட சேர்ந்து சேசிங்கிற்கு போராடினார். ஆனா ஹைதராபாத் பவுலர்கள் அதுக்கு இடம் தரல. தேவையான ரன் ரேட்டை முடிஞ்ச அளவு குறைச்சாங்க. ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் பாண்டியா 20 பந்துகள்ல 24 ரன் எடுத்து சொதப்பிட்டு இருந்த நேரத்துல கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். பாண்டியா 50 ரன்களை அடிச்சிருந்தா அது அணிக்கு கூடுதல் பலத்தை சேர்த்திருக்கும் என்பது ரசிகர்களோட கருத்தா இருக்கு. 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 246 ரன்களை எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். 31 ரன்கள் வித்தியாசத்துல அசத்தல் வெற்றியை பதிவு செஞ்சது ஹைதராபாத் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.